الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم الفرقان الحميد: أعوذ بالله السميع العظيم بفضل بسم الله الرحمن الرحيم. أيام معدودات، فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر، وعلى الذين يطيقونه فدية طعام مسكين، فمن تطوع خيرا فهو خير له، وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون. صدق الله المولانا العظيم. وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم: من صام يوما في سبيل الله بعد الله وجهه عن النار 70 خريفا، أو كما قال عليه الصلاة والتسليم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாட்டுமாக. அண்ணன் பெருமானார் மீண்டும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களின் வழிவந்த சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாம், நம் முன்னோர்கள், நம் குடும்பத்தார்கள், உலகிலே உண்டான அனைத்து சமூக மக்களின் மீதும் வல்லோரின் வற்றாத கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். புனிதமான இந்த ரமலானுடைய நாட்களிலே நாம் நோக்கின்ற நோன்புகளையும், தொழுகின்ற தொழுகைகளையும், வழங்குகின்ற தான தர்மங்களையும், இன்னபிற இபாதத்துக்களையும் வல்ல நாயன் அல்லாஹ் இஹ்லாசுடனும் மக்பூல் என்று சொல்லப்படக்கூடிய அவனுடைய அங்கீகாரத்துடனும் அல்லாஹ் அப்படியே ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே பல ரமலானுடைய மாதங்களை அடைந்து அதிலே நல்லமல்கள் செய்து கொண்டிருக்கின்ற நற்பாக்கியங்களை அல்லாஹ் வழங்கிடுவானாக. ஆமீன். அன்பான பெருமக்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே பல்வேறு கடமைகளை இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கின்றான். அதிலே மிக முக்கியமான கடமையாக தொழுகை என்கின்ற கடமை, அதை தொடர்ந்து நோன்பு என்கின்ற கடமை, ஜகாத் வழங்குதல் என்கின்ற கடமை, ஹஜ்ஜை நிறைவேற்றுதல் என்கின்ற இந்த முக்கியமான 4 கடமைகள் பிரத்யேகமாக நம்முடைய நினைவிலே இருப்பவை. இந்த 4 கடமைகள் அதிலே மிக பிரத்யேகமாக இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு என்ற அற்புதமான ஒரு கடமையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றான். மார்க்கத்திலே ஒரு விஷயம் நமக்கு கடமையாக்கப்படுகின்றது என்று சொன்னால் அதை குறித்துண்டான சட்ட திட்டங்களை அறிந்து கொள்வது, அதை உண்டான அதனுடைய சிறப்புகளை விளங்கிக் கொள்வது ஒன்று, அதனுடைய சட்டங்களை அறிந்து கொள்வது இரண்டாவது. இந்த இரண்டையுமே ஒரு மனிதன் ஒரு அமலிலே அவன் அதை படிக்க வேண்டும், பாடம் பெற்றுக் கொள்ள வேண்டும். கடந்த வாரத்தில் நோன்பினுடைய பல்வேறு சிறப்புகள் சொல்லப்பட்டது. நோன்பு வைப்பதினால் என்ன நன்மை, எல்லா சமுதாயங்களுக்கும் நோன்பு என்பது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது போன்ற பல தகவல்களை நாம் கூறியிருந்தோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை குறித்து சொல்லுவார்கள்: மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வின் பாதையிலே ஒரு நாள் யாராவது நோன்பு இருந்தால், பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நார் 70 ஹரீஃபன், 70 ஹரீஃபுகள், 70 பங்குகள் அவர் நரகத்தை விட்டு அல்லாஹ் அவரை தூரமாக்குகின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். இப்படி ஒரு நாள் நோன்பு இருப்பதற்கு பல்வேறு சிறப்புகளை மார்க்கம் சொல்லித் தந்திருக்கின்றது. ரமலானுடைய ஒரு நோன்பை விட்டால் என்ன தண்டனை? ஒரு பெரும் பாவத்தை செய்தவராக ஒரு மனிதன் ஆவார். வேண்டுமென்றே நோன்பு வைக்க சக்தி இருந்தும் ஒரு மனிதன் நோன்பு வைக்கவில்லை என்று சொன்னால் பெரும் பாவி என்ற பட்டியலிலே அவன் வருவான். ஏனென்றால் நோன்பு என்பது ஃபர்லான கடமை. ஒரு ஃபரலை வேண்டுமென்றே விட்டால் அவன்
பெரும்பாவியாக ஆகின்றான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், வேண்டுமென்றே நீங்கள் ஒரு நோன்பை விட்டுவிட்டு நீங்கள் காலம் முழுவதும், வருடம் முழுவதும் அல்ல, காலம் முழுவதும் ஒரே ஒரு நோன்பை விட்டதற்காக நீங்கள் காலம் முழுவதும் நோன்பு இருந்தாலும் இந்த ரமலானுடைய ஒரு நாள் நோன்பிற்கு ஈடாகாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். மன் அஃப்தர யௌமம் மின் ரமலான லம் யக்லுஹு ஸௌமத் தஹ்ரி வ இன் ஸாமஹு. காலம் முழுவதும் ஒருவன் நோன்பு இருக்கின்றார் என்றாலும் ஒரே ஒரு நோன்பை வேண்டுமென்றே விட்டிருந்தால் அதற்கு நிகராக ஆகாது என்று ரமலானுடைய ஒரு நோன்பினுடைய மகத்துவம் என்ன, அதனுடைய சக்தி என்ன என்பதை, அதனுடைய மேன்மையும் மகத்துவம் எப்படிப்பட்டது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்துகின்றார்கள். இப்படி பல்வேறு விதமான சிறப்புகள் நோன்பு நோன்பவருக்கு இருக்கின்றது. காரணம் இல்லாமல் தேவையின்றி நோன்புகளை விடக்கூடாது என்பதை குறித்தெல்லாம் கடந்த வாரத்திலே நாம் சொன்னோம். இன்றைய வாரத்திலே நோன்பு நோற்றவர் என்னென்ன சட்டங்கள் அவருக்கு இருக்கின்றது, எதையெல்லாம் செய்தால் நோன்பு முடியும், எவைகளெல்லாம் செய்தால் நோன்பு முடியாது என்ற சட்டதிட்டங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் தொழுகின்றார் என்று சொன்னால் தொழுகையினுடைய வாஜிபுகள் என்ன, ஃபரல் என்ன, தொழுகையை முடிக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதெல்லாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இப்படி எல்லா விஷயத்திற்குமே அதனுடைய சட்டங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்படி நோன்புக்குண்டான சட்டங்களையும் குர்ஆன் ஹதீஸினுடைய ஆய்வின்படி நம்முடைய இமாம் பெருமக்கள் நமக்கு தெளிவான முறையிலே நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அப்படி நாம் அந்த சட்டங்களை தெரிந்து அமல் செய்ய வேண்டும். ஒருவர் மறதியாக சாப்பிட்டு விட்டார், நோன்பு நோற்றிருந்து நான் நோன்பாளி என்று தெரியாமல் வளமை போல் சாப்பிட்டு விட்டார், ஒரு 2 கவளம் எடுத்து சாப்பிட்டு விட்டார், பிறகுதான் ஞாபகம் வருகின்றது என்று சொன்னால் அவருடைய நோன்பு முடியாது. மறதியாக சாப்பிட்டாலோ குடித்தாலோ நோன்பு முடியாது. வேண்டுமென்றே ஒருவர் சாப்பிட்டார் என்று சொன்னால் அவருடைய நோன்பு முடிந்துவிடும். அவர் நோன்பை கலா செய்வது மாத்திரமல்லாமல் கஃபாரா என்கின்ற குற்ற பரிகாரத்தையும் நிறைவேற்ற வேண்டும். வேண்டுமென்றே சாப்பிட்டு ஒருவர் நோன்பை முறித்தால் தொடர்ந்து 60 நாட்கள் நோன்பு வைக்கிறது. அதுதான் அதற்குரிய பரிகாரம் என்பதாக நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. நாம் இந்த சட்டங்களை எல்லாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? மனிதன் தன்னுடைய வாயிலே உட்கொள்ளுகின்றார், அது அல்லாமல் மூக்கு வழியாக தண்ணீர் உள்ளே நுழைந்து விட்டால் என்ன சட்டம், காது வழியாக தண்ணீர் உள்ளே நுழைந்து விட்டால் என்ன சட்டம், இவைகளெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதே போன்று ஒரு நோன்பாளி அவர் காய்ச்சலாக இருக்கின்றது, அவர் ஊசி போட்டு கொள்ளலாமா கூடாதா, பிளட் டெஸ்ட் எடுக்கலாமா கூடாதா, ஒரு அவசியமான ஒரு தேவை, அவர் இரத்த தானம் வழங்கக்கூடிய நபராக இருக்கின்றார், நோன்பிலிருந்து ஒரு நோன்பாளி இரத்த தானம் வழங்கலாமா, குளுக்கோஸ் ஏற்றலாமா, இப்படி நிறைய சட்டங்கள் தற்காலத்திலே ஒரு நோன்பாளி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மன் நசிய வஹுவ ஸாயிமுன் ஃபஅகல அவ் ஷரிப ஃபல்யதிம்மு ஸௌமஹு ஃபஇன்னமா அத்அமஹு அல்லாஹு வ ஸகாஹு. ஒருவர் மறதியாக நோன்பிருந்த நிலையிலே சாப்பிட்டு விட்டார், எதையாவது தண்ணீரை குடித்து விட்டார் என்று சொன்னால் அவர் அவருடைய நோன்பை தொடரட்டும், அவருடைய நோன்பு முடியாது. அவருக்கு உணவு வழங்கியது அல்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மறந்த நிலையிலே ஒருவர் சாப்பிடுவது அது நோன்பை பாதிக்காது என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. ஒருவர் ஒழு செய்கின்ற பொழுது, வாய் கொப்பளிக்கின்ற பொழுது நோன்பாளியாக இருப்பவர் அதிகப்படியான விஷயங்களை செய்யக்கூடாது. கரகரா சில பேர் ஒழு செய்கின்ற பொழுது தண்ணீரை தொண்டை வரை விட்டு கரகரா செய்து துப்புவார்கள், அது பழக்கமாக இருக்கும். ஆனால் நோன்பு நேரத்திலே அப்படி கரகரா செய்கின்ற பொழுது தண்ணீர் உள்ளே போய்விடும், அவருடைய நோன்பு முடிந்துவிடும். அப்படி நோன்பு முடிந்து விட்டால் அவர் ஒரு நோன்பை கலா செய்தாக வேண்டும். ஒருவர் நாசிக்கு மூக்குக்கு தண்ணீர் செலுத்துகின்றார், அதையும் கூட இமாம்கள் சொல்லுவார்கள், சிரமம் இல்லாமல் ஒரு அளவான முறையிலே மூக்கை சுத்தம் செய்ய வேண்டும். வழமை போல் நாம் தண்ணீரை உள்ள விட்டு மூக்கை சுத்தம் செய்து மூக்குக்குள் தண்ணீர் சென்று விட்டாலும் நோன்பு முடிந்துவிடும். மூக்குக்குள் தண்ணீர் சென்று விட்டாலும் நோன்பு முடிந்துவிடும்
என்பதை சொல்லித் தருகின்றார்கள். எனவே இந்த விஷயங்களை எல்லாம் நாம் கவனிக்க வேண்டும். அதே போன்று ஒருவர் சளியை விழுங்குகின்றார், அவருடைய வாய் வரை வந்து விட்டது, அதை முடிந்தவரை துப்ப வேண்டும். அதை முழுங்கி விடுவதால் நோன்பு முடியாது. அதை முழுங்கி விடுவதால் நோன்பு முடியாது. ஆனால் முடிந்தவரை அதை வெளியிலே துப்ப வேண்டும். ஷாஃபி மதுஹபிலே வாய் வரை வந்துவிட்ட அந்த சளியை வேண்டுமென்றே யாராவது விழுங்கிவிட்டால் அவருடைய நோன்பு முடிந்துவிடும் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லித் தருவார்கள். இப்படி இந்த விஷயத்தை எல்லாம் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக நிறைய நபர்கள் கேட்கின்ற கேள்வி, நோன்பு வைத்த நிலையிலே பேஸ்ட் போட்டு பிரஷ் செய்யலாமா? மதியம் தூங்கி எழுந்திருக்கின்றோம், மாலை நேரத்தில் தூங்கி எழுந்திருக்கின்றோம், பேஸ்ட் உபயோகிக்கலாமா? பேஸ்டிலே இனிப்பு தன்மை என்பது இருக்கும். பெரும்பாலும் பேஸ்டிலே இனிப்பு தன்மை என்பது இருக்கும். எனவே பேஸ்டை உபயோகிக்காமல் இருப்பதே சாலச் சிறந்தது. அதனுடைய ஏதாவது கொஞ்சம் தண்ணீரோ கொஞ்சம் பேஸ்டோ வயிற்றுக்குள் சென்று விட்டால் நோன்பு முடிந்துவிடும். அதை கலா செய்தாக வேண்டும். முடிந்தவரை அந்த பேஸ்டை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் பயன்படுத்துவதனால் நோன்பு முடியாது. அந்த பேஸ்டோ தண்ணீரோ உள்ளே சென்றால் தான் நோன்பு முடியும். எனவே இதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் பேஸ்டை நாம் பயன்படுத்தக்கூடாது என்பதையும் நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று ஒரு நோன்பாளி வாந்தி எடுக்கின்றார், அந்த வாந்தி தானாக வருகின்றது. வாமிட் தானாக ஏதாவது ஃபுட் பாய்சனினாலோ அல்லது ஏதாவது ஒரு காரணத்தில் தானாக வாந்தி எடுக்கின்றார் என்று சொன்னால் அவருடைய நோன்பு முடியாது. ஆனால் ஒருவர் தேவையில்லாமல் தொண்டைக்குள் கையை உண்டு அதிகமாக சாப்பிட்டு விட்டோம் என்பதற்காக அல்லது பல்லை துலக்குகின்றதற்காக வேண்டுமென்றே அவருடைய முயற்சியினால் வாந்தி எடுத்தால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும். அவர் கலா செய்தாக வேண்டும். இப்படி பல்வேறு சட்டங்கள். ஒருவருக்கு உடலிலே காயம் ஏற்பட்டு விட்டது, சாதாரண ஏதாவது ஒரு சிராய்ப்பு அல்லது ஒரு பிளேடு அறுத்து காயம் ஏற்பட்டு விட்டது. அப்படி என்றால் அந்த காயத்திலே மருந்திட்டுக் கொள்ளலாம். மருந்திடுவதால் அந்த மருந்து உடலுக்குள் செல்லாத வரை அவருடைய நோன்பு முடியாது. இமாம்கள் சொல்லித் தருவார்கள், தலையிலோ அல்லது வயிற்று பகுதியிலோ ஆழமான காயங்கள் ஏற்பட்டு அந்த காயத்திலே ஒருவர் மருந்திட்டு அந்த மருந்தினுடைய ஈரத்தன்மை வயிற்றுக்குள் செல்கின்றது என்று சொன்னால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும். எனவே இந்த தலையிலேயும் வயிற்று பகுதியிலேயும் ஆழமான காயங்களுக்கு அந்த மருந்திடுகின்ற பொழுது அந்த நோன்பு முறிந்துவிடும். அவர் பின்னாட்களிலே கலா செய்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படி காயத்தினுடைய விஷயங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம் பிளட் டெஸ்ட். சுகர் பேஷண்டாக இருக்கின்றார்கள், பிளட் டெஸ்ட் எடுப்பது, அதே போன்று இரத்த தானம் வழங்குவது, குளுக்கோஸ் ஏற்றுவது, இவைகள் எல்லாமே முடிந்தவரை நோன்பு திறந்த பின்பு வைத்துக் கொள்ள வேண்டும். நோன்பு திறந்த பின்பு வைத்துக் கொள்ள. ஏன்னால் இந்த எல்லா விஷயங்களின் காரணமாக உடலிலே பலகீனம் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் நிர்பந்தமான சூழ்நிலையிலே ஒருவர் நோன்பு நிலையிலேயே பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா அதனால் நோன்பு முடியாது. ஏனென்றால் நம்முடைய உடலில் இருந்து ஒன்று வெளியாகின்றது. உடலுக்குள் வாயின் வழியிலே ஒன்று சென்றால் தான் நோன்பு முடியுமே தவிர நம்முடைய உடலில் இருந்து வெளியேறுவதால் நோன்பு முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலேயே குறிப்பிட்டு விட்டார்கள், உள்ளே செல்வதால் தான் நோன்பு முடியும், வெளியே செல்வதால் வெளியில் வருவதால் நோன்பு முடியாது. எனவே பிளட் என்பது நம்முடைய உடலிலிருந்து வெளியே எடுப்பது. முடிந்தவரை தவிர்த்து கொள்ள வேண்டும். நிர்பந்தமான சூழ்நிலையில் அந்த பிளட் டெஸ்ட் எடுத்தால் அதனை நோன்பு முடியாது. அதே போன்று இரத்த தானமும் அதே போன்றுதான். ரொம்ப நிர்பந்தமான சூழ்நிலை, பகல் நேரத்திலே ஒருவருக்கு இரத்த தானம் வழங்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய நோன்பு பாதிக்காது என்று சொன்னால் அவர் தாராளமாக இரத்த தானம் வழங்கலாம். ஆனால் முடிந்தவரை அந்த இஃப்தாருக்கு பின்பு அதை வழங்கிக் கொள்வது சாலச் சிறந்தது. அந்த இரத்த தானம் வழங்குவதால் நோன்பு முடியாது. இது அல்லாமல் மற்றும் ஊசி ஓடுவது. ஊசி ஓடுவது என்பது நம்முடைய உடலுக்குள் ஒன்றை செலுத்துவது என்றாலும் கூட வாய் வழியை நாம் செலுத்துவதில்லை. நரம்புகளின் வழியாக தான் ஊசி போடுகிறோம், சதைகளின் வழியாக போடுகின்றோம். எனவே ஊசி போடுவதால் நோன்பு முடியாது. அதே போன்று குளுக்கோஸ் ஏற்றுவதாலும் நோன்பு முடியாது. ஒருவர் சத்துக்காக நல்ல ஹெல்த்தியாக இருக்க வேண்டும் என்பதற்காக குளுக்கோஸோ ஊசியோ போட்டாலும் கூட அவருடைய நோன்பு முடியாது. ஏனென்றால் நரம்பு வழியாக சதைகளின் வழியாகத்தான் போடப்படுகின்றது என்பதை
நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நோன்பாளி முடிவெட்டி கொள்ளலாம். சில பேர் இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கோம், முடிவெட்டலை, நோன்பாளி முடிவெட்டக்கூடாது என்கின்ற அந்த அப்படி தவறாக விளங்கி வைத்திருக்கின்றார்கள். ஒரு நோன்பாளி முடிவெட்டிக் கொள்ளலாம், நெகங்களை வெட்டி கொள்ளலாம், அதனால் நோன்பு முறியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இமாம்கள் சொல்லித் தருவார்கள், ஒருவருக்கு பல் கடுமையான வலி, கடுமையான பல் வலி, பல்லை இப்போதே புடுங்க வேண்டும், வலி அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது என்று சொன்னால் அந்த பல்லிலே வைக்கப்படுகின்ற மருந்து வாய்க்குள் போய்விடக்கூடாது, பல்லில் இருந்து வெளிவருகின்ற இரத்தம் வாய்க்குள் வயிற்றுக்குள் போய்விடக்கூடாது. இப்படி இருந்தால் பகல் நேரத்திலேயே அந்த பல்லை புடுங்கிக் கொள்ளலாம். அல்லது வாய்க்குள் நம்முடைய வயிற்றிலே அந்த மருந்தும் இரத்தங்களும் கலந்துவிடும் என்று சொன்னால் நாம் பல்லை நோன்புடைய நிலையிலே பிடுங்கக்கூடாது. அப்படி பிடுங்கி யாருக்காவது சிறிய இரத்தம் எச்சிலோடு கலந்து வயிற்றுக்குள் சென்று விட்டாலோ, அல்லது மருத்துவர்கள் வைக்கின்ற அந்த மருந்து, பல்லுக்கு வைக்கின்ற அந்த மருந்து வயிற்றுக்குள் சென்று விட்டாலோ நோன்பு முடிந்துவிடும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இப்படி நோன்பு குறித்து பல்வேறு விதமான சட்டதிட்டங்கள். அதே போன்று ஒரு நோன்பாளி அத்தர் தடவலாம், சென்ட் பயன்படுத்தலாம், ஆனால் அந்த சென்ட்டை மூக்கு கிட்ட வச்சு முகரக்கூடாது. நம்முடைய தலைக்கு போகின்ற அளவுக்கு அதனுடைய அந்த காட்டு தலைக்கு போகின்ற மூளைக்கு போகின்ற அளவுக்கு அந்த சென்ட்டை மூக்கு வரை வைத்து நுகரக்கூடாது. நம்முடைய உடல்களுக்கு நம்முடைய துணிகளுக்கு அத்தனை போட்டுக் கொள்வதால் நோன்பு முடியாது என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று மிக அதிகமாக காற்று வீசுகின்ற பொழுது காற்று வாய்க்குள் செல்லுகின்றது, மூக்குக்குள் செல்லுகின்றது, இதனால் நோன்பு முடியாது. அத்தனை போட்டாலும் நோன்பு முடியாது. காற்று வேகமாக அடிச்சு வாய்க்குள்ளேயோ மூக்குள்ளேயோ போகுது, நோன்பு முடியாது. ஆனால் ஒருவர் தேவையின்றி ஒரு பத்தி பற்ற வச்சிருக்கிறாங்க அல்லது சாம்பிராணி பற்ற வச்சிருக்கிறாங்க, இவர் சென்று அந்த புகையை இவர் வேண்டுமென்றே இழுத்து கொண்டால் அவருடைய நோன்பு முடிந்துவிடும். நோன்பினுடைய முக்கியமான ஒரு விஷயமே நாம் தேவையில்லாத ஒரு விஷயத்தை செய்து ஒன்றை உள்ளே எடுக்கின்ற பொழுது நம்முடைய நோன்பு முடிந்துவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இதிலிருந்து நாம் தவிர்த்திருக்க வேண்டும். எனவேதான் புகை உள்ளே வேண்டுமென்றே ஒருவர் பத்தியினுடைய புகையை உள்ளே இருக்கின்றார் என்று சொன்னால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும். எனவேதான் பீடி சிகரெட் என்பது நோன்பாளி அதை உறிஞ்சுவதினால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும். அவர் அந்த புகை உள்ளே செல்லுகின்றது, எனவே நோன்பு முறிந்துவிடும் என்று இமாம்கள் நமக்கு விளக்கம் சொல்லுவார்கள். அதே போன்று நோன்பு வைத்த நிலையிலே சுர்மா இட்டுக் கொள்ளலாம். எப்போதும் போல் நாம் ஜும்மாவுடைய நேரத்திலே சுர்மா இடும், கண்ணுக்கு சுர்மா இடுவது, கண்ணுக்குள் அந்த சுர்மா இட்டாலும் கூட அதனுடைய தன்மை எதுவும் வாய்க்கு வராது. எனவே சுர்மா இடுவதால் இந்த நோன்பு முறியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நோன்பு குறித்து அதே போன்று நோன்பாளிகள் பகல் நேரங்களிலே நோன்பை முடிக்கக்கூடிய காரியங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் வேண்டுமென்றே உணவு உட்கொள்வது, வேண்டுமென்றே ஏதாவது தண்ணீரை அருந்துவது, அல்லது மனைவியிடத்தில் இல்லறத்தில் வேண்டுமென்றே ஈடுபடுவது, இவைகளினால் நோன்பு முடிந்துவிடும். இரவு நேரங்களிலே ரமலானுடைய மாதங்களிலே இல்லறத்தில் ஈடுபட்டுக் கொள்வதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கின்றது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுவார், வஹில்லலக்கும் லைலத்த ஸியாமிர் ரஃபஸு இலா நிசாயிக்கும். இரவு நேரங்களிலே ரமலானுடைய காலங்களிலே உங்களுக்கு இல்லறத்தில் ஈடுபடுவது ஆகுமாக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் நமக்கு திருக்குர்ஆனிலேயே இந்த சட்டத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார். எனவே இரவு நேரங்களில் இல்லறங்களில் ஈடுபடுவது அது நோன்புக்கு தடையாக ரமலானுடைய காலங்களில் முழுவதுமாக அதை தடுத்திருக்க வேண்டும் என்று மார்க்கம் அந்த வரம்பு சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்தது. அதிலே சில சஹாபாக்கள் தங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் சிரமப்பட்ட பொழுதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைத்து இனிமேல் இரவு நேரங்களிலே இந்த தடை இல்லை என்பதை அல்லாஹ் சொன்னான். அதே போன்று நாம் இந்த விஷயத்திலே கவனிக்க வேண்டியது, ஒருவர் இரவு நேரத்திலே குளிப்பு கடமையாகி சஹருடைய நேரத்தை அடைகின்றார், அதே குளிப்பினுடைய கடமையோடு ஒருவர் இருக்கின்றார், ஆனால் சஹருடைய நேரம் முடிய போகின்றது என்று சொன்னால் இவர் முதலில் ஒழு செய்துவிட்டு உணவு உட்கொண்டு கொள்ளலாம். ஒழு செய்துவிட்டு சஹரை முடித்த பின்பு ஃபஜருக்கு முன்னால் குளித்து விட வேண்டும்.
இது மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். குளிக்க வேண்டும் என்பதற்காக சஹருடைய நேரம் தாமதப்படுகின்ற அளவு உணவை நாம் பிற்படுத்தக் கூடாது. நேரம் முடிய போகின்றது என்று சொன்னால் முதலில் ஒழு செய்துவிட்டு சஹரை நிறைவேற்றிவிட்டு பின்பு குளித்துக் கொள்ளலாம். இது அல்லாமல் மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களிலே ஒருவர் பகல் நேரங்களிலே மனைவியை நெருங்கி அவருக்கு குளிப்பு கடமையாகிவிட்டால் அவர் ஒரு நோன்பை கலா செய்ய வேண்டும். அந்த மனைவியை நெருங்குவதிலே எல்லை மீறி அவர் இல்லறத்திலே ஈடுபட்டு விட்டார், வரம்பு மீறி இந்த நோன்பை முடித்து விட்டார் என்று சொன்னால் அவர் கஃபாரா கொடுக்க வேண்டும். எப்படி வேண்டுமென்றே சாப்பிட்டாலோ குடித்தாலோ தொடர்ந்து 60 நோன்புகள் வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகின்றானோ, அதே போன்று பகல் நேரத்திலே ஒருவர் மனைவியிடத்திலே சென்று அவர் இல்லறத்தில் ஈடுபட்டு விட்டால் தொடர்ந்து 60 நோன்புகள் வைத்து அதை ஒரு நோன்பை விட்டுவிட்டால் 60 நோன்பு தொடர்ந்து வைக்க வேண்டும். கேப் இல்லாமல் 60 நோன்பு வைக்க வேண்டும். இந்த அளவுக்கு கடுமையான சட்டங்கள் இருக்கின்றது. எனவே அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த கஃபாரா என்பது என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் சொல்லுவோம். அதே போன்று நோன்பு யாரின் மீதெல்லாம் கடமை, கடந்த வாரத்திலேயும் கூட அதை குறித்து ஒரு சில தகவல்களை கூறியிருந்தோம். ஒரு நோன்பு யார் மீதெல்லாம் நோன்பு கடமை, நோன்பு கடமையாக என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும். ஒருவர் முஸ்லீமாக இருந்தால் நோன்பு கடமை. முஸ்லீமாக இருந்து பருவ வயதை அடைந்திருக்கின்றார், ஒரு 15 வயது ஆகிவிட்டது, அவர் மீது நோன்பு கட்டாய கடமை. அதற்கு கீழ் குழந்தைகள் நோன்பு வைக்கின்றார்கள், அதனுடைய நன்மை அவர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் கட்டாய கடமை என்பது 15 வயதிலிருந்து தொடங்குகின்றது. எனவே ஒருவர் பருவ வயதை அடைந்த ஒருவர் முஸ்லீமாக இருக்கின்றார், புத்தி நல்ல முறையிலே புத்தி சுவாதீனம் இருக்கின்றது, அதாவது பைத்தியம் பிடிக்காமல் நல்ல முறையில் இருக்கின்றார். அதே போன்று நோன்பு நோக்க சக்தியுடையவராக இருக்கின்றார். இந்த நிபந்தனைகள் எல்லாம் இருந்தால் ஒருவர் மீது நோன்பு கடமையாகின்றது. ஒருவர் பிரயாணத்தில் இல்லாமல் உள்ளூரிலே இருக்கின்றார், இப்படி இருந்தால் அவர் மீது நோன்பு கடமையாகி விடுகின்றது. எனவே இந்த சட்டத்தை வைத்து யாரின் மீது நோன்பு கடமை இல்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். ஒருவர் முஸ்லீம் அல்ல, அவர் மீது நோன்பு கடமை இல்லை. ஒருவர் 15 வயதை அடையவில்லை, அந்த குழந்தைக்கு நோன்பு கடமை இல்லை. அதே போன்று ஒருவர் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார், பைத்தியம் பிடித்தவராக இருக்கின்றார், அவரின் மீது மார்க்கத்தினுடைய கடமைகள் அவருக்கு வராது. தொழுகையோ நோன்போ அவருக்கு கடமையாகாது. ஏனென்றால் அவர் புத்தி குறைவானவராக இருக்கின்றார். அதே போன்று நோன்பு வைக்க சக்தி பெறாதவர், உடல் நோயின் காரணமாக சக்தி இல்லாமல் இருக்கின்றார், அவர் நோன்பை விட்டுக் கொள்வதற்கு அனுமதி இருக்கின்றது. அவருக்குரிய அந்த கஃபாரா என்ன என்பது இன்ஷா அல்லாஹ் பின்னால் சொல்லப்படும். அதே போன்று ஒருவர் பிரயாணத்திலே இருக்கின்றார், சுமார் 77 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கின்றார், கடினமான பிரயாணம் என்று சொன்னால் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கின்றது. ஆனால் வைத்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால் அவர் வைத்துக் கொள்வதே சாலச் சிறந்தது. ஏனென்றால் முதல் காலத்தில் இருந்ததை போன்று இன்றைக்கு பிரயாணங்கள் சிரமமானதாக இல்லை. எனவே ஒருவரால் நோன்பு வைத்துக் கொள்ள முடியும் பிரயாணத்தில் என்று சொன்னால் அவர் அந்த நோன்பை வைத்துக் கொள்ளலாம். இப்படி நோன்பு வைக்கக்கூடியவர்கள் நோன்பு வைக்க, அதே போன்று இதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம், நோன்பை விடுவதற்கு சலுகை வழங்கப்பட்டவர்கள் யார்? நோன்பை விடுவதற்கு சலுகை வழங்கப்பட்டவர்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நோன்பை விடுவதற்கு சலுகை வழங்கப்பட்டவர்கள் இனி நோன்பே வைக்க முடியாத அளவு வயது முதிர்வாகிவிட்டார், அவருடைய வயசின் காரணமாக இனி அவருக்கு நோன்பே வைக்க முடியாது, இப்படி இருக்கக்கூடியவர் வயது முதிர்வு, அல்லது வயசு இருக்குது குறைவான வயசு தான், ஆனால் அவருக்கு ஒரு நோய் இருக்குது, அந்த நோய் மரணம் வரை அவருக்கு குணமாகாது என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஒரு 30 வயசு 40 வயசு தான், ஆனால் அவர் நோன்பு இருந்தால் அந்த நோன்பு அவருக்கு மௌத்தை கொடுத்துவிடும், மரணத்தினுடைய விஷயத்தை ஏற்படுத்திவிடும் என்ற அந்த அளவுக்கு நோய் இருப்பவர் இந்த 2 நபர்கள், அதாவது வயது முதிர்விலே இருக்கக்கூடியவர் அல்லது மரணம் வரை இந்த நோய் போகாது என்ற கடுமையான நோய் இருப்பவர், நோன்பு இருந்தால் மௌத்தாகி விடுவார் என்கின்ற அளவுக்கு அந்த நோய் இருப்பவர், இந்த 2 பேரும் நோன்பை விடுவதற்கு
அவர்களுக்கு மார்க்கம் சலுகை வழங்குகின்றது. இந்த 2 பேரும் என்ன பகரம் செய்ய வேண்டும் என்பதையும் மார்க்கம் சொல்லுகின்றது. இந்த 2 நபர்களும் ஒரு நோன்பிற்கு பகரமாக ஒரு ஏழைக்கு உணவு தர வேண்டும். ஒரு 30 நோன்பு என்றால் 30 ஏழைகளுக்கு உணவு தர வேண்டும், அல்லது ஒரு 30 உணவுகள் வழங்க வேண்டும், அல்லது ஒரு உணவின் அளவை கணக்கிட்டு நாம் சதக்கத்துல் ஃபித்ர் என்று நோன்பு பெருநாள் அன்றை கொடுப்போம், 90 ரூபாய் என்று கணக்கிட்டு கொடுப்போம். அப்படி ஒரு நோன்புக்கு 90 ரூபாய் என்று கணக்கிட்டு 30 நாட்களுக்கு எவ்வளவு என்று கணக்கிட்டு கொடுத்தால் அவர்கள் செய்ய வேண்டிய அந்த கடமைகளுக்கு ஒரு பகரமாக அல்லாஹ் இதை ஆக்கி வைத்திருக்கின்றான். இது இந்த 2 நபர்களுக்கு மாத்திரம். வயது முதிர்வின் காரணமாக அல்லது மரணத்தை ஏற்படுத்துகின்ற நோயில இருப்பவர்கள், இவர்களுக்கு இந்த சலுகை. ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்க வேண்டும். இதற்கு அடுத்ததாக தற்காலிகமாக சலுகை வழங்கப்பட்டவர்கள், அவர்கள் பிரயாணத்தில் இருப்பவர்கள், 77 கிலோமீட்டரை தாண்டி பிரயாணம் செய்பவர்கள், நோன்பை விடுவதற்கு அனுமதி. ஒரு பால் கொடுக்கின்ற ஒரு தாய் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கின்றது. கர்ப்பத்திலே குழந்தை இருக்கின்ற, வயிற்றில் குழந்தை இருக்கின்ற பெண்மணி, அவர்களும் இந்த பாலூட்டுகின்ற தாய்மார்களும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னால், நோன்பு வைத்தால் குழந்தைக்கோ தனக்கோ ஏதாவது ஆபத்து ஏற்படும் என்று சொன்னால்தான் இந்த சலுகையும் கூட. இவர்கள் அதே போன்று மாதவிடாய் ஏற்படுகின்ற பெண்கள், இது போன்ற இந்த வகையிலே இருப்பவர்கள், பிரயாணி, இந்த குழந்தை பெற்றெடுக்கின்ற பெண்மணி, பாலூட்டுகின்ற பெண்மணி, வயிற்றில் குழந்தை வைத்திருக்கின்ற பெண்மணி, இவர்கள் நோன்பை விடுவதற்கு சலுகை உண்டு. ஆனால் இவர்கள் நாம் முன்னால் கூறியதை போன்று ஒரு நோவுக்கு ஒரு ஏழைக்கு அந்த சலுகையை பெற மாட்டார்கள். இவர்கள் அந்த காலம் முடிந்ததும் நோன்பை கலா செய்தாக வேண்டும். ஒரு பால் கொடுக்கின்ற பெண்மணி அந்த கடமையை நிறைவேற்றி அந்த காலம் முடிந்த பின்பு நோன்பை கலா செய்ய வேண்டும். ஒரு பிரயாணி ஊருக்கு வந்து விட்டார், நோன்பை கலா செய்ய வேண்டும். இவர்களுக்கு அந்த சலுகை வழங்கப்படாது. நாம் முன்னால் கூறினோம் அல்லவா, வயது முதிர்வின் காரணமாக, அதே போன்று மரணத்தை ஏற்படுத்தும் நோய், இந்த 2 பேரும் இனி நோன்பே வைக்க முடியாது. அப்படி இருப்பவர்களுக்கு தான் ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த கேட்டகரியில வர்றவங்க, அதாவது இந்த இப்போ தற்போதைய சூழ்நிலையினால் நோன்பு விடுவர் பிரயாணி, தற்போது வெளியூரில் இருக்கின்றார், அவர் உள்ளூரில் வந்தால் நோன்பு வைக்க சக்தி இருக்கும் என்றால் இந்த 4 வகையினரும் கலா செய்தாக வேண்டும், நோன்பை கலா செய்ய வேண்டும். இது அல்லாமல் இன்னொரு விஷயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வேண்டுமென்றே ஒருவர் நோன்பு விட்டால் கஃபாரா கொடுக்க வேண்டும் என்று நாம் சொன்னோம். வேண்டுமென்றே ஒருவர் சாப்பிடுகின்றார், வேண்டுமென்றே நோன்பை முறிக்கின்றார், உணவு உட்கொள்ளுகின்றார், அல்லது மனைவியர் இல்லறத்தில் பகலில் ஈடுபட்டு விட்டார் என்று சொன்னால் அவர் கஃபாராவாக 60 நோன்புகள் தொடர்ந்து வைக்க வேண்டும். ஒரு நோன்புக்கு பகரமாக 60 நோன்புகள் தொடர்ந்து வைக்க வேண்டும். அல்லது 60 நோன்புகள் வைக்க முடியாத அளவுக்கு உடல் அவருக்கு பலகீனமாக இருந்தால் ஒரு நோன்புக்கு பகரமாக 60 ஏழைகளுக்கு உணவளிக்கிறது. ஒரு நோன்புக்கு பகரமாக 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். அல்லது ஒரு ஏழைக்கு 60 நாள் உணவளிக்கலாம். ஆக 60 அந்த உணவுகள் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை, இவர் நோன்பையும் கலா செய்ய வேண்டும். வேண்டுமென்றே நோன்பை விட்டவர் அந்த ஒரு நோன்பையும் கலா செய்யணும். அது அல்லாமல் 60 நோன்பு வைக்க வேண்டும். இப்படி பல்வேறு சட்டங்கள், நோன்பு குறித்து பல சட்டங்கள் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுவான். ஐயாமும் மஅதூதாத், குறிப்பிட்ட காலங்களிலே நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. ஃபமன்கான மின்கும் மரீதன், யாராவது நோயாளியாக ஆகிவிட்டீர்கள் என்றால், அவ் அலா சஃபரின், யாராவது சஃபரிலே பிரயாணத்தில் ஆகியிருந்தீர்கள் என்றால், ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், வேறொரு நாளிலே நீங்கள் நோன்பு இருந்து கொள்ளுங்கள். வஅலல்லதீன யுதீகூனஹு ஃபிதியத்துன் துஆமு மிஸ்கீன், நீங்கள் மிஸ்கீன்களுக்கு அந்த நோன்புக்கு பகரமாக, யாராவது வேண்டுமென்றே நோன்பை விட்டுவிட்டால் நீங்கள் அதற்கு பகரமாக ஒரு மிஸ்கீனுக்கு நீங்கள் ஒரு நோன்புக்கு பகரமாக நீங்கள் உணவு வழங்க வேண்டும். வமன் ததவ்வஅ கைரன் ஃபஹுவ கைருல் லஹு, நீங்கள் சேர்த்தியும் கூட வழங்கலாம். வஅன் தஸூமு கைருல் லகும் இன் குன்தும் தஅலமூன், இந்த சலுகைகள் வழங்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்வதே மிக ஏற்றமானது என்று அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கின்றான்.
இப்படி நோன்பு குறித்து பல்வேறு சட்டதிட்டங்கள் இருக்கின்றது. நமக்கு தேவையான சட்டதிட்டங்களை உலமா பெருமக்களிடத்திலே நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா மார்க்கத்தினுடைய கடமைகளையும் அதனுடைய சிறப்புகளை தெரிந்து கொள்வதோடு நாம் அந்த ஒவ்வொரு கடமையினுடைய அந்த சட்டதிட்டங்கள், அதனுடைய முறித்தல்கள் என்ன, எதை செய்தால் நோன்பு முடியும், எதை செய்தால் நோன்பு முடியாது போன்ற பல்வேறு சட்டதிட்டங்களை தெரிந்து அதன்படி நம்முடைய அமல்களை அழகாக்கிக் கொள்ள வேண்டும். வல்லோன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கேட்கப்பட்ட விஷயங்களை பிரயோஜனம் உள்ளதாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி தருவானாக. நம்முடைய நோன்புகளை பரிபூர்ணமான நோன்புகளாக, அல்லாஹ்வினால் மக்பூலான நோன்புகளாக அல்லாஹ் நம்முடைய நோன்புகளை ஆக்கி அருள்பாலிப்பானாக. வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.